Hi all, welcome to my channel. இன்றைக்கி நம்ம நீர் உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் வந்து இந்த கிளாஸில் 2 கிளாஸு புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன். 3 hours ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் க்ளீன் பண்ணி. அப்புறம் அது கூட அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் 2 ஸ்பூனு, ஒரு பச்சை மிளகாய், கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு நீங்கள் தேவைக்கு போட்டுங்க. இப்போ இந்த 3 பொருளையும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், இதில் வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு 3 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கேரட்டு ஒரு பெரிய கேரட்டு துருவி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், கடலெண்ணெய். இப்போ ஊற வச்ச புழுங்கல் அரிசியை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். அது கூட உப்பு ப்ளஸ் ஒரு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கணும். வழிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் போட்டு அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டே போடக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி வந்து இந்த அளவுக்கு மசிஞ்சிருச்சு. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறன்னு இருக்கணும். இந்த டைமில் தேங்காவை போட்டு ஒரு ஓட்டி நிறுத்திடணும். தேங்காய் ஃபஸ்ட்டே போட்டு மசிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு. அவ்வளோதான், அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். கல் சூடாகிடுச்சு, வானொலி சூடாகிடுச்சு. கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த மாவையும் வதக்கணும் நம்ம. எண்ணெய் சுட்டுருச்சு. இந்த கடுகு, உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு 3த்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி போட்டதுமே பச்சை மிளகாவையும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துடலாம். நம்ம மாவுலேயே உப்பு போட்டு அரைச்சிருக்கிறோம், அதனால் உப்பு எக்ஸ்ட்ரா போட வேண்டியதில்லை. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அரைச்ச மாவு இதில் ஊற்றி வதக்கிடலாம். கொஞ்சம் நல்லா அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் 2 நிமிஷம் வேகட்டும். கேரட் போட்டதும் நிறுத்திட்டேன். இந்த மாவு ஆறட்டும். நம்ம அந்த கேப்பில் வந்து இட்லி பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணி கொதி வந்த பிறகு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ மாவு கொஞ்சம் ஆறிடுச்சு. உருண்டை பிடிச்சி இட்லி தட்டில் வச்சிட்றேன். உங்களுக்கு கொஞ்சம் சூடு இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. ரொம்ப நைஸாக பிரட்டக்கூடாது. அந்த கோல் வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும். இட்லி பாத்திரம் தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு உருண்டையை வந்து வேக வச்சிடலாம். நீர் உருண்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீர் உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் உடம்புக்கும் நல்லது. இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னராகவும் எடுத்துக்கலாம். ஒரு 4-5 உருண்டை சாப்பிட்டிங்கனாலே வயிறு நல்லா ஃபுல்லாகிடும். இதுக்கு சைட் டிஷ் ஒன்றுமே தேவையில்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் நாட்டு சக்கரை, தேங்காய் சட்னி கூட சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாமே தாளித்து கொடுக்கும். இஞ்சி, பச்சை மிளகாய், கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.